எனக்கு வந்துட்டு என்னோட சின்னம் வந்து ஏறு கலப்பை விவசாய சின்னம். அதை உதாரணமா நான் எடுத்துதான் என்னோட ஏறு கலப்பையை நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். பெரம்பலூர்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு பெண் வேட்பாளர், அதுக்கப்புறம் திமுகவுக்கு ஒரு பெண் வேட்பாளர் வைத்திருக்காங்க. நீங்க 2 பேரும் பெரம்பலூர் சட்டமன்றத்துல நீங்க 2 பேரும் தான் பெண் வேட்பாளர். எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? முதல்ல அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அந்த கட்சிக்கும் வாழ்த்துக்கள் சொல்றேன். இவ்வளவு நாள் பெண் வேட்பாளர் இங்க நிப்பாட்டினதில்லை. இப்பதான் முதல் முறையா வந்துட்டு அந்த கட்சி நிப்பாட்டியிருக்காங்க. எதுக்காக அவங்க நிப்பாட்டி இருந்தாலும் வாழ்த்துக்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னு மக்கள் ஆராய்ஞ்சு அதுக்கேத்த மாதிரி அவங்கள ஆதரிச்சா எனக்கு சந்தோஷம் தான். ஆனா நான் வந்து மக்களுக்காக தான் இங்க வந்து நின்றுருக்கேன். எங்க கட்சி வந்துட்டு மக்களாட்சி செய்யணுன்றதுக்காக தான் வந்திருக்கோம். இங்க பெண் ஆணுன்றதை விட ஒரு பெண்ணா நான் வந்துட்டு இந்த ஊரை நான் பார்க்கும்போது சிறப்பா இல்லைன்றதுதான் என்னோட வேதனை. அதுக்காக தான் நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். மக்களோட எதிர்பார்ப்பு வந்து ஒரு பெண் இங்க இருந்திருந்தா நிச்சயமா நம்ம ஊரை வந்து நம்ம வீடை பாத்துக்கிற மாதிரி ஊரையும் பாத்துக்குவாங்கன்ற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு. நான் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஒரு பெண் எனக்கு பெண்ணுக்கு பெண் வந்துட்டு வந்து நிக்கிறீங்க, எங்களோட கஷ்டம் உங்களுக்கு புரியும், இந்த தெருவுல நடந்து பாருங்க, இங்க தண்ணி இல்லாம இருக்க கஷ்டம், இந்த தண்ணி இல்லாத கஷ்டம், கழிவறை இல்லாத கஷ்டம், இதெல்லாம் பெண்ணுக்கு தான் புரியும். அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நம்ம பெண்கள் இப்ப நிறைய பேர் என்கிட்ட நான் நிறைய சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கேன், எல்லா ஊர்களுக்கும் போயிட்டு இருக்கேன். எல்லா பெண்களுமே வந்துட்டு சொல்ற விஷயம் இதுதான். அதனால இந்த மாவட்டத்துல ஒரு பெண் வேட்பாளர், பெண் வந்து ஒரு எம்எல்ஏவா இருந்தாங்க, அது நானாகட்டும் இன்னொருத்தவங்களாகட்டும், ஒரு பெண் வேட்பாளர் இருந்தாங்கன்னா மக்களுக்கான அரசியலை செய்வாங்க அப்படிங்கிறத நான் இங்க சொல்லிக்கிறேன். நம்ம விவசாயத்தை பாரம்பரியத்தை நினைவுபடுத்துறதுதான் எங்களோட நோக்கம். நாம் தமிழர் அதை தான் இங்க சொல்லிட்டு இருக்கோம். நம்மளோட பசுமையான பூமி வந்துட்டு இன்னைக்கு வறட்சி பூமியா மாறிட்டு இருக்கு. திருப்பி அதை மீட்டு எடுக்கணும் அப்படின்னா விவசாயத்துல நம்ம முக்கியத்துவம் செலுத்தினா மட்டும்தான் மீட்டு எடுக்க முடியும். முப்போகம் விளைந்த நம்ம பூமியில இன்னைக்கு ஒரு போகம் கூட விளையாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதை மீட்டு கொண்டு வரணும்ன்றது மட்டும்தான் நம்ம நாம் தமிழர் கட்சியோட நோக்கம். இப்போ வந்து எல்லா கட்சிகளுமே நேற்று ஆரம்பிச்ச விஜய் முதற்கொண்டு எல்லாருமே இலவசத்தை வந்து அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாஜக உட்பட. அப்படி இருக்க சீமான் மட்டும் வந்து இலவசமே நாங்க கொடுக்க மாட்டோம், நீங்க ஓட்டு போடுன்னு கேட்டா மக்கள் கொடுக்குவாங்களா? அது எப்படி பாக்குறீங்க? மக்கள்கிட்ட என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கு? இத தெளிவா சொல்லணும் அப்படின்னா, மற்ற கட்சிகள் வந்து இன்னைக்கு ஒரு நாள் இலவசம் கொடுக்குறாங்க. நாங்க வாழ்நாள் இலவசம் கொடுக்குறோம். வாழ்நாள் முழுக்க தேவையான அரசியலுக்கு நம்ம படிப்பு முக்கியமா இலவசமா கொடுக்குறோம். வாழ்நாள் முழுக்க தேவையான மருத்துவத்தை இலவசமா கொடுக்குறோம். அறிவையும் மருத்துவத்தையும் இலவசமா நாங்க வாழ்நாள் ஃபுல்லா கொடுக்குறோம். மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷத்துக்காக அவங்க அடிபணிஞ்சு போனாங்கன்னா வாழ்நாள் சந்தோஷம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த 70 ஆண்டு காலத்தை அனுபவிச்சுட்டாங்க. மருத்துவம் இன்னைக்கு வந்து தனியார் மயம் தான் நல்லதுன்னு போயிட்டு எல்லாம் காசை லட்சக்கணக்குல கொட்டி செலவு பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி படிப்பு, எல்கேஜி பிள்ளைக்கு கூட 1 லட்சம் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க.